அந்த மாதிரி இது வந்து இப்பதான் அது வேறு ஊன்றி கொஞ்சம் தலைச்சு இருக்குது. தலைக்கிற காலத்திலே 2000 கோடி அது கிராஸ் பண்ணிருச்சு. இது ஒரு மரமா மாறும் போது கிளை விரியறது வேகமா இருக்கும். அப்ப நீங்க சொல்றபடினா பிரதர் மேபி அவங்க டார்கெட் வந்து மேபி 10,000 கோடி அந்த மாதிரி இருக்கு. இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வந்து ஒரு 30% 40% மொத்தம் உதாரணத்துக்கு ஒரு 10,000 கோடி வச்சுக்கோங்க. 10,000 கோடியில் ஒரு 30% அப்படின்னா 3000 கோடிங்க. 7,000 கோடி கொடுத்தோம். 3000 கோடி நம்மளுடைய ப்ராஃபிட். அதுல வந்து 7,000 கோடிங்கிறது எல்லா செலவினங்கள்லாம் சேர்த்து 7,000 கோடி. ஓகே, 3000 கோடி நிக்குதா? இதுக்கப்புறம் இப்ப எப்படி அவங்க வந்து 118 கோடி தான் அக்கௌண்ட்ல இருக்கும்போது 118 கோடி அவங்க கொடுத்து காலி பண்ணல பாத்தீங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, ஓஎம்எம் இருக்கும், பிஎம்எம் இருக்கும், கடைசியில கொடுக்காதது 118 கோடி சொல்றீங்க, கொடுத்தா 2,100 கோடி இருக்குது. இருங்க சொல்றது கேளுங்க. இப்போ அந்த 118 கோடி அவங்க ஏன் கொடுத்து தீர்த்துருக்கலாம்ல? ஏன் கொடுக்கலன்னா ஒரு பேக்கப் வச்சுக்குவாங்க. அது போக இவங்களுக்கு இந்த நிறுவனத்துக்காக பண்ணக்கூடிய செலவு எல்லாமே இதுலதான் நடக்கும். இப்போ நீங்க சொல்றீங்க 2,000 கோடி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறீங்க. இப்போ அடுத்தது இந்த கேஸ் அதை நோக்கி தான் போகும். என்னன்னா 2,000 கோடி யாருக்கு கொடுத்தாங்க புரியுதுங்களா? இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி கடன் எடுத்தவங்க முன்னாடி சேர்ந்தவங்க அவங்களுக்கு அவங்க எதுக்கு கொடுத்தாங்க? எதுக்காக அவங்க 2,000 கோடி கொடுத்தாங்க? ஒரு ரீசன் அதான பிரதர், பிசினஸ் மாடலே அதான். அந்த பிசினஸ் மாடலை எந்த ஆத்தரைஸ் படி உங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க? நீ இப்படி வாங்கி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இல்ல பிரதர், நான் என்னது நீங்க ப்ராப்பரா சொல்றேன். இப்ப நீங்க மக்களுக்கு நல்லது தானே புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க வந்து கம்பெனி வந்து ஆர்கனைஸ் பண்ணி இப்படி பக்காவா பண்ணணும். இது வந்து நீங்க மைவித்ரி கம்பெனியை வழி நடத்துறதுக்காக நீங்க வந்து வீடியோவோ எதுவுமே போடல. இல்ல நீங்க போடுற ஒரே கான்செப்ட் என்னன்னா மக்கள் யாரும் ஏமாற்றக்கூடாது. கரெக்ட் தானே பிரதர்? நீங்க வந்து கம்பெனி கரெக்டா இல்ல, கம்பெனி வந்து தப்பு பண்ணி அவேர் பண்றது வந்து கம்பெனி வந்து கம்பெனியே தப்பா இருக்கும்போது அப்ப அந்த கம்பெனி இருக்கிறவங்களோட பாதிக்கிறாங்க. நீங்க காப்பாற்றுறது மக்கள் தானே பிரதர். நீங்க வந்து கம்பெனியை வழிமுறைப்படுத்தி கம்பெனில எந்த இதை வந்து பாருங்க சொல்லி நீங்க வந்து கம்பெனியை வழி நடத்துறதுக்காக வீடியோ போடல. இல்ல இப்போ நீ பேசி முடிச்சா நான் பேசுறேன், நீ பேச முடியும். காப்பாற்றுறதுக்காக கூடாது அப்படின்றதுக்காக கம்பெனி இப்படிலாம் தப்பு பண்ணது, கம்பெனி இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு கம்பெனி இதெல்லாம் தப்பு, நீங்க இதெல்லாம் பணம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி மக்களை விழிப்புணர்வுக்காக நீங்க வந்து டெய்லி வீடியோ போடுறீங்க. அப்ப அந்த 2,900 கோடி வாங்கினது வேற யாருங்க? மக்கள் இல்லாம வேற யாரு இருக்குது? ஏங்க 2,900 கோடி வாங்கினாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா? போட்டுட்டு கிட்டத்தட்ட 80,000 மக்கள் 1 ரூபாய் கூட வாங்காதவங்க 50,000க்கு மேல இருக்கிறாங்க. 1 மாசம் 2 மாசம் வாங்கினவங்க 30,000, 3 மாசம் வாங்கினவங்கள 30,000க்குள்ள கலந்துருக்காங்க. இதுல என்ன ஆகுன்னா முன்னாடி சேர்ந்தவங்க லாபம் அடைவாங்க. கடைசியில யாரு போய் மாட்டுவாங்கன்னா கிளை விரிஞ்சிட்டே போகும்போது ஆட்கள் எண்ணிக்கை உள்ள அதிகமா வரும்போது கடைசி பேட்ச்ல வரக்கூடிய அந்த ஆளுங்க பூரா அப்படியே லாக் ஆயிருவாங்க. அது எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க? கடைசியில சரி 30 மாசமா கொடுத்துருக்காங்க பிரதர். நீங்க சரி இப்போ விளம்பரம் பார்த்தா பிரதர் நீங்க நம்புவீங்க? நான் கேட்கறேன் ஒரு 5 வருஷம் நீங்க சொல்லுவீங்களா? 10 வருஷத்துல இது க்ளோஸ் ஆயிடுச்சு. நிறுவனம் 10 வருஷம் நடந்தாலும் இல்ல 20 வருஷம் நடந்தாலும் 22வது வருஷத்துக்கு மேல க்ளோஸ் பண்ணிடுவாங்க சொல்லுவீங்களா? அர்த்தமே இல்லையே இப்ப நீங்க சொல்றதுல. ஒருத்தர் கம்பெனி பண்றாங்கன்னா நான் சொல்றேன் பிரதர், அம்பானி ஒரு ஜியோன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்தாரு. இன்டர்நெட் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா அன்லிமிட்டட். இப்ப நீங்க என்ன பண்ண இப்ப ஏமாத்துறதுன்னா இவங்க கண்டிப்பா உறுதியா ஏமாத்துற கம்பெனி. கண்டிப்பா இவங்க சொல்றதான் இவங்க ஒரு நாள் இழுத்து மூடிட்டு போயிருவாங்க. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அப்போதைக்கு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இப்ப இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் 10 வருஷம் சொன்னீங்கன்னா சொல்லிக்கிட்டே நீங்க வந்து அந்த பிசினஸ் உடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயமே நீங்க வந்து இன்னும் ஸ்டடி பண்ணல. இது வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றது நீங்க சொல்றபடி பண்ணி ரொட்டேஷன் தான் பிரதர். கரெக்டுங்களா? 18 வயசு ஆகுறது ஒரு நாளைக்கு 18 வயசு நிரம்புறவங்க எத்தனை பேர் வராங்க தெரியலங்க. நீங்க சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்ப நீங்க எனக்கு விளக்கம் கொடுக்க நீங்க வரீங்களா? நான் ஓப்பனாவே சொல்றேன் பிரதர். உங்க பொதுவாவே நாங்க பாக்குறதுல பொறுத்தளவு என்ன தெரியுதுன்னா நீங்க மைவித்ரியே போக்கஸ் பண்ணி பண்றதுனால அமௌண்ட் வாங்கிட்டு அதாவதுங்க இப்ப நான் வந்து மைவித்ரி ஏமாத்துற கம்பெனின்னு சொல்றேன். ஓகேங்களா? நீங்க நினைக்கிறீங்க நான் அமௌண்ட் வாங்கிட்டு பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க.
இது உங்களுடைய நம்ம சொல்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு தோணுங்க. நம்ம வந்து காந்தி கூட சொல்லலாம், காந்தி எதுக்கு தேவையில்லாம இந்த நாட்டுக்காக போராடினாரு, அவரு குடும்பத்துக்கு குழந்தை இருக்கு போய் பார்க்க வேண்டியது. அப்ப ஏதாவது பிரிட்டிஷ்கார்ட்ட டீல் பேசிட்டு தான் பண்றாரு, அவங்கள வந்து அந்த பக்கம் அனுப்பிச்சு இதுல இருக்கிறது மக்கள் தானே, அதையா நீங்க தனியா ரெண்டா நீங்க ஒரு ஆவேசத்துல பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன் நீங்க கேட்டுட்டு அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நானும் புதுசா போட்டதான் பிரதர் என்னோட ஐடி வேணாலும் சொல்றேன். நீங்க வந்து அதாவது நான் சொல்றேன் அமௌண்ட் எடுக்காதவங்களுக்காக நீங்க போட்டவங்க மட்டும் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க எனக்கு லெக்சர் எடுக்கிறதுக்காக எனக்கு கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கஷ்டமா இருக்கு பிரதர். நான் சொல்றது என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எனக்கு லெக்சர் எடுக்கிறதுக்காக எனக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா எனக்கு அது தேவையில்லை. நான் ஆல்ரெடி எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு தான் நான் தெளிவா தான் பேசுறேன். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், உங்க மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லுங்க இல்லையா, அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா என்ன பேச விடுங்க. சரி சொல்லுங்க. ஓகேங்களா, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா என்னன்னா இப்ப நம்ம அந்த வீடியோ போட்டதை யாருமே முழுசா பார்க்காம தமிழ்ல மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் கூப்பிட்டு கேக்குறாங்க. ஆனா என்ன பேசியிருக்கேன்னு கேட்டாதானங்க தெரியும். கேட்காமலே ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். என்ன பேசினாங்கன்றது உங்களுக்கு என்ன ஓகேங்களா. ஒரு நல்ல விஷயம், இப்போ நீங்க வந்து ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் அடிபட்டு கிடக்குறான், அவனுக்கு நீங்க ஐயோ பாவம் உதவ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வந்து உங்க கோர்ட்டுக்கெல்லாம் எழுப்பாங்க, வந்து சாட்சி சொல்ல வரணும், நீ தான் அவனை பார்த்தேன்னு சொல்லணும், ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது எவன் உதவி பண்ண வருவான்னு கோர்ட்டே சட்டத்தை மாத்தினாங்க. அந்த மாதிரி இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து இது மாதிரியான பாதிப்பு வரக்கூடாதுன்னு நம்ம எடுத்து சொல்றோம்னா உடனே அவன் பணம் வாங்கிட்டான், அப்புறம் இப்போ நான் பணம் வாங்கிட்டேன் நீங்க நினைக்கிறீங்க, புரியுதுங்களா? யாருக்கு இப்போ நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்ல, நான் என்ன புள்ள போனே அட்ரஸ் உட்பட என்னுடைய சேனல் இருக்கும். ஓகேங்களா, அப்ப நான் தப்பு பண்றேன் அப்படி நான் சொல்றேன். உங்களுக்கு பிரஷர் இருக்கு இந்த மாதிரி நம்ம பேசி வாங்கிட்டு நம்ம இதை திரும்ப சப்போர்ட் பண்ணுமான்னு உங்களுக்கு எதுவும் தோணலைங்க? இல்ல, அதாவது இது பண்ணுனா அவன் போயிடுவான். ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மைவித்திரி பத்தி ஒரு லேடி வந்து ஆரம்பத்துல விஜயராகவன் வந்து அரசாவதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. விஜயராகவன் வந்து ஒரு வீடியோவில் அந்த லேடியை வந்து ரொம்ப மோசமா பேசியிருக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டுல ஹஸ்பண்ட் எல்லாம் கமெண்ட் இருப்பாங்களா, உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை, நீ அப்படி போய் இந்த மைவித்திராங்களை காப்பாத்தணும் என்ன இருக்கு, அவன் தலையில என்ன பாத்துட்டு போறான்னு திட்டுவாங்கல்ல. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்கிட்ட நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து நீங்க நல்லா பண்றீங்கன்னு பாராட்டி சொன்னாங்க. இப்படி போய் இவங்களை போய் நம்ம எதுக்குங்க காப்பாத்தணும்? அதிகமா இருக்கு பிரதர், உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க அதிகமா கேளுங்க. அதாவதுங்க எனக்கு அதாவது இந்த சேனல்ல வந்து வெறும் 100 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நான் என்ன பேசுறேனோ இன்னைக்கு 5000 சப்ஸ்கிரைபர் வந்தப்போ அதை நான் பேசுறேன். ஏன்னா நான் வந்து இருக்கிற 100 பேரோ 10,000 பேரோ, அது 10 நாளைக்கு 10 லட்சம் பேரா கூட மாறலாம், 10 கோடி பேரா கூட மாறலாம். நாம ஃபேக்ட சொல்லணும். இப்படி சொல்லும் போது ஒருத்தனை பர்சனல் அட்டாக் பண்றீங்க அப்படிங்கும் போது யார் நல்ல செய்யறதுக்கு முன் வருவாங்க சொல்லுங்க? எவனுமே ஒரு நல்ல செய்ய மாட்டேன். எல்லாரும் வந்து ஒரு காந்தி வேணும், ஆனா நான் காந்தியா இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் சுபாஷ் சந்திர போஸ் வேணும், ஆனா நான் இறங்கி போராட மாட்டேன். ஒரு சுபாஷ் வருவாரான்னு மட்டும் நான் பாத்துட்டு இருப்பேன். இப்படித்தான் மக்களுடைய மைண்ட் செட் இருக்கு. அப்படி யாராவது ஒருத்தவங்க வந்து செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் எடுத்து பேசுறது, அவனை தப்பா பேசுறது, அப்படி பண்றவன் நான் இன்னார் தானே தில்லு இருந்தா அதை சொல்லி பண்ணு. அப்ப நீ தப்பு பண்றேன்னு தெரியறதுனாலதானே அது யாரு? நான் என்னோட ஒப்பீனியன் என்ன, இப்ப நான் சப்போர்ட்டும் பண்றேன்னு வைங்க, உங்களோட இடத்துல நான் இருக்கிறேன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், நீங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல, பட் என்ன உங்களோட இடத்துல நான் இருக்கேன்னு வைங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் அதிகமா வருதா இல்ல என்ன நெகட்டிவ் விமர்சனங்க அதிகமா வருதான்னு நான் பாக்குறேன். சோ ரெண்டுமே மக்கள் தான். எனக்கு சப்போர்ட் பண்றவங்க மேபி அதுல இல்லாதவங்க இருக்கலாம், இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றவங்க கம்மியா இருப்பாங்க உதாரணத்தை பொறுத்தளவுல. ஆனா அதுல இருக்கிற முக்காவாசி பேர் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா தான். உதாரணத்துக்குங்க இயேசு வந்து நான் இறை தூதர் இல்லன்னு நீ சொன்ன உன்னை விட்டுருவேன் நாங்க இயேசுவ, நான் இறை தூதர்னா அப்படின்னு நின்னாரு, சிலுவையில அறிஞ்சாங்க. ஓகேங்களா, அவருக்கு ஆப்போசிட்டா உள்ள ஒரு அரசாங்கமே எதிராக இருந்தது. 120 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 120 கோடி பேரும் ஆப்போசிட்டா நிக்கிறாங்கிறதுக்காக உண்மை பொய்யாயிடாது. இப்ப நான் நீங்க கேட்ட கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கு. என்ன ஒரு 2 நிமிஷம் பேச விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கம் கொடுப்பேன். ஆனா நீங்க இல்ல பிரதர் 8க்கு அப்புறம் 10ன்னு சொல்லி நான் முடிவா இருக்கிறேன்னு வைங்க. அதாவதுங்க நான் சொல்றத மட்டும் நீங்க ஒரு நிமிஷம் மூ கொடுத்து கேட்க நீங்க ரெடி இல்லையா? நான் நீங்க சொல்ற கேட்டுதான் இருங்க. அப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்டராக்ட் பண்ணுங்க. சரிங்க, ஓகேங்களா? நீங்க கேட்டீங்க 2000 கோடி மேல மக்களுக்கு திருப்பி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதோடைய பிசினஸ் உடைய மாடலே என்னன்னா ஒருத்தங்கிட்ட வாங்கி ஒருத்தங்கிட்ட கொடுக்கறது, ஒருத்தர் கொடுக்கறதுன்னா ஒருத்தங்கிட்ட திருடி
நான் இந்த பணத்தை திருடிட்டு வந்துட்டேன், 2000 பேருக்கு நான் 2000 கோடி திருப்பி கொடுத்தேன், 2451 கோடி நான் திருடின பணத்துல 2000 கோடி நான் திருப்பியே கொடுத்துட்டேன், நான் குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல முடியாது. புரியுது நான் சொல்றது? சரிங்க. இப்போ நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, இதுல யாரு கடைசியா மாட்டுவாங்க அப்படின்னா, கடைசியா போட்ட எங்கிட்ட வேலை செய்யறவங்களே கூட இதுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்ல போட்டுட்டு 1 மாசம் கூட பேமெண்ட் வாங்கல. அவங்க அந்த மாதிரியான மக்கள் நீங்க இதை விட விட என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாயிட்டே போய் ஏற்கனவே முன்னாடி வந்தவங்க எல்லாம் நல்ல லாபம் பார்த்துருவாங்க. ஆனா கடைசியா வரக்கூடிய பேட்ச் அதுல 2 மாசம் வாங்கினவன் 3 மாசம் வாங்கினவன் அதை அவங்க எல்லாம் கலந்து ஒரு 6 மாசம் வாங்கினவன் கலந்து கடைசியா எதுவுமே வாங்காதவன் கலந்து எல்லாமே அப்படியே லாக் ஆயிடுவாங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஓகேங்களா? இப்ப நான் சிம்பிளா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்க என் கம்பெனியில ஒரு பர்ச்சேஸ் பண்ணுனா அந்த பர்ச்சேஸுக்கு நான் ஒரு புதுசா ஒரு பிசினஸ் மாடலை கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு அம்பாசிடரை பிடிச்சி அதை வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணி அந்த டெலிகாஸ்ட் ஆகிற தேவையெல்லாம் மிச்சம் பண்ணி டைரக்டா கன்சூமருக்கு ரீச் பண்றேன். அப்போ என் பொருளை கன்சூமர் டைரக்டா வாங்குறவங்களுக்கு நான் அவங்களுக்கே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பேட்டர்னு எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் வரவங்க ஓஎம் அவங்க ஃப்ரீயா வரலாம், அப்படியே பிஎம் இருந்து சிஎம் வரைக்கும் அவங்க வரலாம். அவங்க இந்த மாதிரியான பேமெண்ட் ரீபே கொடுப்பேன், அவங்களை எவ்வளவு ஜிஎஸ்டி பிடிப்பேன், அவங்களுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முறையான ஆத்தரைஸ் பாடியில போய் அவங்க ஆத்தரைஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு யாருக்கும் பாதிப்பு வராது. ஏன் அந்த ஆத்தரைஸ் பாடி அப்படி ஒரு பாடி அவங்களுக்கு இல்ல, ஏன் கொடுக்கலாம்? அப்படி கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுங்க. மேபி ஃபியூச்சர்ல வேற பிளான் கூட வச்சிருக்கலாம்லங்க. எங்க பாருங்க, நீங்க என்ன பிளான் வேணா வைங்க. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா வாழ்நாள் முழுக்க வருமானம் கொடுப்பாங்கிறதுக்கு இது வாய் வழி செய்தி, ஓகேங்களா? இப்போ நாளைக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க, வாய்ப்பு இருக்கு. நான் கேக்குறது அப்படி கொடுக்க முடியாது அப்படிங்கறதா சொல்றோம். அவன் சொல்ற வரைக்கும் நீங்க விட்டீங்கன்னா இது நீங்க 2450 கோடிங்கிறது 10,000 கோடியில் போய் முடியும். எல்லாரும் என்ன தெரியும், இது எல்லாமே எப்படி தெரியுங்களா, எல்லாரையும் கடனாளி ஆக்கிட்டு எல்லாருக்கும் பணம் வருது. இதுக்குதான் நான் உதாரணம் சொல்றேன் பிரதர். இது ஜியோவோட உதாரணம். ஏங்க ஜியோ ஒரு மாசத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் பாருங்க, ஜியோ அவங்க ஃப்ரீயா விடும்போது சொல்லல பிரதர், நான் 3 மாசத்துக்கு அப்புறம் இவ்வளவு பில்லு போடுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லல. ஃப்ரீயா விடுறப்ப சொல்றேன் நான் பெரிய நெட்வொர்க். புரியாம பேசாதீங்க. ஒரு சும்மா கொடுத்தா பல்ல புடிச்சு பதமாத்தா யூஸ் பண்ணுவாங்க. சும்மா இருக்கிறவங்க சரி சும்மா கொடுத்தான்ல வேண்டாங்கும் போது நீங்க ஏர்டெலுக்கு மாறி போக வேண்டியதுதான், ஜியோக்கு விட்டுட்டு பிஎஸ்என்எல் மாட்டி போக வேண்டியது தானே. மாறிட்டு போறது 2வது விஷயம். அவங்க சொன்னாங்களா அப்படின்னு தான் கேக்குறேன் நான். என்ன ஒரே ஒரு நல்ல நீங்களே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. என்னன்னா ஜியோ வாழ்நாள் முழுக்க ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொன்னானா? வாழ்நாள் முழுக்க ஃப்ரீயா தானே இங்க யார் சொன்னதுக்கு பிரதர்? வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வருமானம் சொல்லல. 1,27,000 போட்டா யார் சொன்னாங்களா? அப்போ நீங்க கம்பெனி பத்தியே என்னன்னே தெரியாம பேசுறீங்க. நீங்க போய் பாருங்க, ஒரு முறை வாழ்நாள் நிரந்தர வருமானம் எவ்வளவு வருமானம் சொல்லி நிரந்தர வருமானம். ஓகே பிரதர், இவ்வளவு வருமானம் கொடுப்பான்னு என்னங்க சொல்றீங்க? அதுதான் ஒரு நாளைக்கு 450 ரூபா உங்களுக்கு கொடுக்குற பிளான் பிரதர். உங்களுக்கு புரியலையா? வாழ்நாள் நிரந்தர வருமானம் கன்ஃபார்ம். உங்களுக்கு இவ்வளவு போட்டா இவ்வளவு வருமானம் கண்டிப்பா வாழ்நாள் கொடுப்பான்னு சொல்லல பிரதர். யார் சொல்லல? நீங்க அதான் நீங்க புதுசா சேர்ந்தாலும் உங்களுக்கு தெரியல. நீங்க யூடியூப் நீங்க 3 வருஷமா இருக்கீங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டீங்களா, நீங்க 30 மாசமா இல்லாம இப்ப ஒண்ணு அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க. இப்போ பேசுறது 30 மாசமா நீங்க எங்க போனீங்கன்னு தெரியல. இப்போ இந்த 120 கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டுல ஒவ்வொருத்தங்க யார் யார் என்ன பண்றாங்க அப்படிங்கறது உடனே போய் அவன் பண்ண உடனே சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம போய் பிடிக்க முடியும். இல்ல கரெக்டா பண்றப்ப பண்ணாம நீங்க அதுதான் நமக்கு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க என்ன கம்பெனி ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க ஆனா சீரியஸா சொல்றேன். அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா 30 மாசமா கொடுத்துட்டு இருக்கப்போ இது மோசடி அப்படிங்கறது நீங்க உற்று நோக்கி அதுக்குள்ள போய் அனலைஸ் பண்ணும்போது கொடுத்தா நீங்க மோசடி இல்லன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல பிரதர். இது யாரா இது எத்தனை கோடி நீங்க 10,000 கோடி